தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. அதிமுக சார்பில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்தின் மீது முதலில் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பிறகு எதிர்க்கட்சி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் டிவிஷன் முறையிலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இறுதியில் 63 பேர் மட்டுமே தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்புவதற்காகவே சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நடுநிலையோடு செயல்படுவதாகவும் அவர் கனிவானவர் என்றாலும் அதே நேரத்தில் கண்டிப்பானவர் என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசும்போது சபாநாயகர் அப்பாவு பல குறுக்கீடுகளை செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது பேசிய இபிஎஸ் கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் பேசும்போது நேரலை செய்யப்படுவதில்லை என்றும் பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். அதிமுக தலைமையின் மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது உற்றுநோக்க வைத்துள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் பாஜகவும் பாமகவும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை புறக்கணித்தன. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்தார். வெள்ளிக்கிழமையன்று நடந்த கூட்டத்தை தொடர்ந்து 2வது நாளாகவும் செங்கோட்டையன் பங்கேற்காத நிலையில் அவரை பற்றிய யூகங்கள் அதிகரித்துள்ளன. அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள ஒரு அறையில் இருந்த செங்கோட்டையனை முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, தளவாய் சுந்தரம் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது யாராவது அதிமுகவை உடைக்க நினைத்தால் அவர்களின் மூக்கு உடைப்படுவது உறுதி என தெரிவித்தார். டாஸ்மாகில் ஊழல் என கூறி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். கையில் பதாகைகளை ஏந்தி தொடர்ந்து கோஷம் எழுப்பியபடி தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்ற பாஜகவினரை பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதேபோல ராஜரத்தின மைதானம் அருகே போராட்டம் நடத்திய பாஜகவினரும் கைது செய்யப்பட்டனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சென்னையில் போராட்டத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இதனை கண்டித்து சென்னை, கோவை, தேனி, தர்மபுரி, சேலம், வந்தவாசி, கும்பகோணம் மற்றும் பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாகில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி போராட முயன்று கைதான பாஜக பெண் தொண்டர் மயக்கமடைந்ததால் தமிழிசை தனது காரிலேயே அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின் காவல்துறைக்கு எதிராக சீறினார். இரவு 7 மணிக்கு பிறகும் பெண்களை விடுவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் கைதின் போது நாங்கள் என்ன நெஞ்சுவலி என்றால் நாடகமாடினோம் என வினவினார். தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என தமிழ்நாடு அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவினரின் போராட்டத்திற்கு பயந்து அதன் தலைவர்களை வீட்டுக் காவலில் வைத்தது அரசின் கோழைத்தனமான நடவடிக்கை என்றும் அவர் காட்டமாக தெரிவித்தார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றது என்றால் ஆதாரம் எங்கே என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பினார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாஸ்மாக் ஊழல் என கூறி முதலமைச்சரை சிக்க வைக்கும் முயற்சி வெற்றி பெறாது என்றும் டெல்லி பாணியில் தமிழகத்தில் அரசியல் செய்யலாம் என நினைக்கும் பாஜகவின் கனவு பலிக்காது என்றும் திட்டவட்டமாக கூறினார்.
மது ஒழிப்பு கொள்கைக்காக பாஜக நடத்தும் போராட்டத்தை வரவேற்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு சென்ற அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழகத்தில் முற்றாக மது ஒழிக்கப்பட வேண்டும், கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், இதற்காக யார் குரல் கொடுத்தாலும் வரவேற்போம் என்றார். டாஸ்மாகில் ஊழல் என கூறி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். கையில் பதாகைகளை ஏந்தி தொடர்ந்து கோஷம் எழுப்பியபடி தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்ற பாஜகவினரை பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதேபோல ராஜரத்தின மைதானம் அருகே போராட்டம் நடத்திய பாஜகவினரும் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி வருவதாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறையை கையில் வைத்திருக்கும் பாஜக டாஸ்மாக் ஊழலை கண்டித்து போராட்டம் நடத்துவது விந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், டாஸ்மாக் நிறுவன முறைகேடுகள் தொடர்பாக உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என வலியுறுத்தினார். மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் என அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். திமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து கொண்டு நாடகமாடுவதாக தவேக விமர்சித்திருந்தது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, நடிகையின் இடுப்பை கிள்ளிவிட்டு அரசியலுக்கு வந்த விஜய்க்கு மக்களின் பிரச்சனைகளை பற்றி என்ன தெரியும் என வினவினார். இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பிரதமர் மோடியை சந்தித்தார். 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் ஞாயிறன்று இந்தியா வந்தார். பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது இருநாட்டு உறவு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கிறிஸ்டோபர் லக்சன் ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பாகிஸ்தான் இந்தியாவின் மீது நிழல் யுத்தம் நடத்துவதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, பாகிஸ்தானுடன் அமைதியை ஏற்படுத்த எப்போது முயன்றாலும் அவமரியாதையையும் துரோகத்தையும் மட்டுமே அந்த நாடு இந்தியாவிற்கு தருகிறது என கூறினார். பாகிஸ்தான் ஒட்டுமொத்த உலகிற்கும் குழப்பம் விளைவிக்கும் ஒரு நாடாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உடல்நலம் தேறி மாநிலங்களவைக்கு வருகை தந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை அனைத்து கட்சி எம்பிக்களும் எழுந்து நின்று வாழ்த்தி வரவேற்றனர். மார்ச் 9ஆம் தேதி திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தன்கருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு கடந்த புதன்கிழமையன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படுவது தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் எந்த ஒரு பிராந்தியத்தின் பிரதிநிதித்துவத்தையும் குறைக்க கூடாது என்றும், அதிகாரம் மற்றும் வளங்கள் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை தொகுதி மறுவரையறை, போலி வாக்காளர் அட்டைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையில் இருந்து காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக விதி 267 படி இந்த விவகாரங்களை அவையில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அளித்தன. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தந்தையும் பாஜக மூத்த தலைவருமான தேவேந்திர பிரதான் காலமானார். வாஜ்பாய் அரசில் மத்திய அமைச்சராக இருந்த தேவேந்திர பிரதானுக்கு நீண்ட காலமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் திங்கட்கிழமை காலை 10:30 மணியளவில் அவரது உயிர் பிரிந்தது. அவரது உடலுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். கேரளாவில் ஸ்கூட்டர், லேப்டாப்புகளை பாதி விலையில் தருவதாக கூறி மெகா மோசடி நடைபெற்றது குறித்து முதலமைச்சர் பினராயி விஜயன் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் குறுகிய காலத்தில் இது தொடர்பாக விளம்பரம் செய்யப்பட்டு 48,386 பேரிடம் 281 கோடி ரூபாயை சுருட்டியது குறித்து போலீஸ் விசாரணை நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிராவில் உள்ள முகலாய மன்னர் அவுரங்கசீப் சமாதியை இடித்து அகற்றக் கோரி நாக்பூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பஜ்ரங் தள் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பேசிய இந்து அமைப்பினர், பாபர் மசூதிக்கு ஏற்பட்ட நிலைமை அவுரங்கசீப் கல்லறைக்கும் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மத்திய
மத்திய பாஜக கூட்டணி அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய வாரியத்தின் துணைத் தலைவர் உபைதுல்லா ஆஸ்மி, அரசியலமைப்பு சட்டம் உறுதியளித்தவாறு மத உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தினார். தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற ஆவணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆவணத்தை வெளியிட்ட முதலமைச்சர் இணைய பக்கத்தையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். சென்னை நுங்கம்பாக்கம் MOP வைஷ்ணவ் மகளிர் கல்லூரி அருகே அமைக்கப்பட்டுள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பூங்காவில் குழந்தைகள் விளையாட்டு பகுதி, பெரியோருக்கான உடற்பயிற்சி பகுதி, மழை பாதுகாப்புடன் கூடிய நடக்கும் தடம், 35 இருக்கை வசதியுடன் கூடிய ஆம்பி தியேட்டர், கழிப்பறைகள், CCTV கேமரா ஆகியவை இடம்பெற்றுள்ளன. சபாநாயகரை நோக்கி ஒருமையில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியை பார்த்து, இதைவிட அதிகமாக எங்களுக்கு பேச தெரியும் என அமைச்சர் துரைமுருகன் எச்சரித்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, ஒரு முடிவோடுதான் வந்துள்ளீர்களா என கேள்வி எழுப்பிய அவர், முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் மரியாதைக்குரியவர் என்று துரைமுருகன் கூறினார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காரைக்குடியை சேர்ந்த பக்தர் உயிரிழந்த சம்பவத்தில் அவரது உறவினர்கள் காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே காவல்துறையினர் கூறியபடி எழுதி கொடுத்ததாகவும், இறப்பு குறித்து பொய்யான தகவல் பரவி வருவதாகவும் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலில் மூச்சுத் திணறல் காரணமாக உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முடிந்தால் உதவி செய்யுமாறு அமைச்சர் சேகர் பாபு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும், எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாமல் அவதூறுகளை பரப்புவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 51% அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகும் கூட மின்வாரியத்தை லாபத்தில் இயக்க முடியவில்லை என்பதுதான் ஊழலுக்கு சான்று என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 96% அளவுக்கு வருவாய் உயர்ந்திருந்தாலும் 6920 கோடி ரூபாய் இழப்பு என கூறுவதுதான் திமுக அரசின் சாதனையா என்றும் அன்புமணி வினவியுள்ளார். தேர்தல் கூட்டணிக்காக தமிழக பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்கவில்லை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாமக மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தை அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் முகுந்தன் புறக்கணித்தார். வன்னியர் சங்கம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு தொடர்பாக விவாதிப்பதற்காக திண்டிவனத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பண மோசடி செய்ததாக கூறப்படும் விவகாரத்தில் கோப்புகளை 2 வாரத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வழங்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கோப்புகள் கிடைத்தவுடன் ராஜேந்திர பாலாஜி மீதான நடவடிக்கைக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசியதாக கைதானவரின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்பை பார்வையிட்டு நிவாரணம் வழங்கச் சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி இறைத்ததாக ராமகிருஷ்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டார். படித்தவர்கள் தமிழகத்திற்கு வந்து ரயில் நிலையங்களில் பிச்சை எடுப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள், மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் காந்தி வழங்கினார். தமிழக முதல்வர் மனது வைத்தால்தான் புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய முடியும் என அம்மாநில முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க திட்டம் குறித்து சட்டசபையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், விமான நிலையத்திற்கு தேவையான நிலத்தை தமிழக முதலமைச்சரிடம் பேசி பெற்றுத்தர எதிர்க்கட்சித் தலைவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.
பாமகவிலிருந்து விலகிய உடனேயே தம்மை வன்னியர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்க சொல்லி பலர் அழைப்பு விடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு சில தலைவர்களை சாதிய அடையாளத்தை கொண்டு சிறிய வட்டத்தில் சுருக்குவதாக வேதனை தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு வரப்பட்ட 13,78,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் ரயில்வே போலீசார் ரயில் வண்டியில் சோதனை செய்தபோது கன்னியாகுமரியை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவர் போலீசாரை கண்டதும் தப்பிக்க முயன்றார். அவரை பிடித்து சோதனை செய்ததில் ஹவாலா பணம் பிடிபட்டது. ஈரோடு அருகே பின்னால் அதிவேகமாக வந்த கார் முன்னால் மெதுவாக சென்று கொண்டிருந்த கார் மீது பயங்கரமாக மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஈரோடு பெருந்துறை சாலையில் பல் மருத்துவமனை நடத்தி வரும் டீச்சர்ஸ் காலனியை சேர்ந்த மருத்துவர் விதுபாலா ஹோண்டா ஜாஸ் காரில் வீடு திரும்பிய போது பெருந்துறை சாலையில் திண்டல் கஃபே அருகே பின்னால் அதிவேகமாக வந்த ஹுண்டாய் கிரெட்டா கார் வேகமாக மோதியது. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே நகை கடையில் 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் 15 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் 5 கிராமம் அருகே நகை கடை நடத்தி வரும் நிலையில் எதேச்சியாக தனது செல்போன் மூலம் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கடையில் திருட்டு நடந்திருப்பது கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்தார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உதவி கேட்டு மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளி இளைஞரை 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளியே காக்க வைத்ததோடு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதுகுளத்தூர் அடுத்த சாம்பகுளம் பகுதியை சேர்ந்த கரண் என்ற மாற்றுத்திறனாளி இளைஞர் பட்டப்படிப்பு முடித்த நிலையில் வாழ்வாதாரமின்றி தவித்து வருகிறார். திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையத்தில் மருந்து கடைக்கு மாத்திரை வாங்கச் சென்ற நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கிழக்கு பொம்மநாயக்கன் பாளையத்தில் வசித்து வந்த பஞ்சுமில் ஆபரேட்டரான ரமேஷ்குமார் என்பவர் போயம்பாளையத்தில் உள்ள மருந்து கடை வாசலிலேயே திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் உளுந்து பயிர் மற்றும் பருத்தி வகைகள் சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேளாண் அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் சம்பா சாகுபடி அறுவடைக்கு பிறகு விளை நிலத்தில் உளுந்து பயிர் மற்றும் பருத்தி பயிரிடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் பருவம் தவறி பெய்த மழை காரணமாக வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கி பயிர்கள் அழுகின. வேலூரில் மதுபோதையில் எஸ்பி காரில் மோதிய சிறை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். வேலூர் எஸ்பி மதிவாணன் வேலப்பாடியில் உள்ள வீட்டிற்கு சென்றபோது வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே சிக்னலில் கார் நின்றது. அப்போது இருசக்கர வாகனம் கார் மீது மோதிய நிலையில் அந்த நபரை பிடித்து போலீசார் விசாரித்த போது வேலூர் மத்திய ஆண்கள் சிறையில் 2ஆம் நிலை காவலராக பணிபுரியும் விஜயகுமார் என்பது தெரிய வந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தேயிலை தோட்ட முதலாளிக்கு சொந்தமான வீட்டில் வடமாநில தொழிலாளர் கழுத்து அறுபட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒடிஷாவைச் சேர்ந்த நரேந்திரன் என்ற அந்த தொழிலாளி வீட்டில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவருடன் தங்கியிருந்த சக வடமாநில தொழிலாளி வீரந்தர் தலைமறைவானது பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்த தாவைக்க நெல்லை மாவட்ட செயலாளர் சஜிக்கு சென்னை துறைமுகத்தில் தாவைக்கவினர் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னையிலிருந்து நெல்லை சென்றபோது மாரடைப்பு ஏற்பட்டு சஜி உயிரிழந்தார். இதனையடுத்து கிழக்கு மாவட்ட இளைஞரணி பொருளாளர் துறைமுகம் ராஜேஷ் தலைமையில் சஜிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. ஈரோடு மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் வாடகை பாக்கி வைத்திருந்த 31 கடைகளுக்கு அலுவலர்கள் சீல் வைத்தனர். மாநகராட்சிக்கு சொந்தமான அப்துல் கனி வணிக வளாகத்தில் உள்ள 283 கடைகளில் 56 கடைகளின் உரிமையாளர்கள் சுமார் 6 மாதம் வரை வாடகை செலுத்தாமல் இருந்து வந்தனர். அந்த வகையில் மாநகராட்சிக்கு 2,75,00,000 ரூபாய் வாடகை பாக்கி இருந்ததால் வாடகையை செலுத்துமாறு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் காப்புக்காடு பகுதிகளில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளால் மான்கள் உயிரிழந்து வருகின்றன. பெருங்களத்தூர் பகுதி மக்கள் வண்டலூர் காப்புக்காடுகளின் ஓரங்களில் பிளாஸ்டிக் மற்றும் உணவு கழிவு உள்ளிட்ட குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இதனை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சார் பதிவாளர் அலுவலகம் 3ஆக பிரிக்கப்பட்ட நிலையில் கிராமங்களை முறையாக இணைக்கவில்லை என கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஓபி சீட்டு வழங்க போதிய பணியாளர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிப்பட்டனர். காலை முதல் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் ஓபி சீட்டு வழங்க போதிய பணியாளர்கள் இல்லாததால் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் கட்டட மேஸ்திரியை கொலை செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னிமலை திருநகர் காலனி கருப்பண்ணன் கோவில் பள்ளம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் சடலம் வாரச்சந்தையில் காணப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் இரவு அரசலூர் ரோடு அன்னமார் தியேட்டர் அருகிலுள்ள அரசு மதுபான கடையில் நண்பர்கள் 2 பேருடன் சேர்ந்து அவர் மது அருந்தியது தெரிய வந்தது. மாவட்டம் சங்கராபுரம் அருகே சமையல் செய்து கொண்டிருந்த மூதாட்டியின் மீது தொகுப்பு வீட்டின் சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாமல்லபுரம் கிராமத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன் அரசு சார்பில் வழங்கப்பட்ட தொகுப்பு வீடு தற்போது சிதிலமடைந்துள்ளதால் புதிய வீடு கட்டித்தர வேண்டுமென பாதிக்கப்பட்ட மல்லிகா கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூர் அருகே வீட்டில் திருட வந்த கொள்ளையனை சிசிடிவி காட்சியின் மூலம் பார்த்த வீட்டின் உரிமையாளர் பொதுமக்கள் உதவியுடன் பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். எம் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த நஞ்சாரெட்டி என்பவரது வீட்டில் நெல்லையைச் சேர்ந்த ராஜா என்பவன் சுவர் ஏறி குதித்து கொள்ளையடிக்க முயன்று பிடிபட்டான். விசாரணையில் 3 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையடிக்க வந்தது தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஆதார் திருத்தம் செய்ய ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தாலுகா அலுவலகத்தில் நாள்தோறும் 50 பேருக்கு மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டு வருவதால் பள்ளி மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே கூடுதல் அலுவலரை நியமித்து கூடுதல் நபர்களுக்கு திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் உலா வந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். டென்ட் ஹில் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் உலா வந்த கரடியை நாய்கள் துரத்திச் செல்வதை கண்ட குடியிருப்பு வாசிகள் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு கரடியை வனப்பகுதிக்குள் விரட்டி விட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் கருஞ்சிறுத்தையும் கரடியும் அடுத்தடுத்து உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் பீதி அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் அடிக்கடி உலா வரும் கருஞ்சிறுத்தை மற்றும் கரடியை வனத்துறையினர் அடர் வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளியில் வகுப்பறை, ஆய்வகம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் +2 மாணவர்கள் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் அரசரமணி செட்டிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வக வசதிகள் இல்லாததால் பள்ளி அலுவலக கட்டடத்தின் மாடியில் தற்காலிக கொட்டகை அமைத்து வகுப்பு நடைபெற்று வருவதாக மனுவில் மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2ஆம் போக நெல் அறுவடை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. முதல் போகத்தை காட்டிலும் இம்முறை உரிய விலை கிடைக்கவில்லை என கூறியுள்ள விவசாயிகள் 62 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை நெல் 1200 முதல் 1300 வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக கவலை தெரிவித்திருக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பைக் மீது கார் மோதிய விபத்தில் திருமண நாளை கொண்டாட ஊருக்கு சென்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆரூர் கிராமத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர் சென்னையில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். 3ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாட தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு பைக்கில் சென்ற அவர் மீது எதிரே வந்த கார் மோதியது. திருப்பூரில் ஒலிமாசு ஏற்படுத்தும் காற்று ஒலிப்பான்களை பேருந்துகளில் இருந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். ஒலிமாசு ஏற்படுத்தும் காற்று ஒலிப்பான்கள் விதிமுறைகளை மீறி வாகனங்களில் பயன்படுத்துவதாக வந்த புகாரை அடுத்து ஆர்டிஓ விஜயா தலைமையில் போக்குவரத்து போலீசார் உதவியுடன் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டது. தகாத உறவால் ஏலகிரி மலையில் எலி பேஸ்ட் சாப்பிட்டதில் புதுச்சேரி பைனான்சியர் உயிரிழந்த நிலையில் பெண் சிகிச்சை பெற்று வருகிறார். ராணிப்பேட்டை அருகே முத்துக்கடையைச் சேர்ந்த குமரேசன் மனைவி காமாட்சி கணவரை பிரிந்து புதுச்சேரியில் வேலை பார்த்தபோது பைனான்சியர் ஜெயராமனுடன் தகாத உறவு ஏற்பட்டது. இதை இரு வீட்டாரும் கண்டித்ததால் ஏலகிரி மலைக்கு வந்த இருவரும் எலி பேஸ்ட் சாப்பிட்டனர். திருச்சியில் பார்வை
பார்வையற்ற மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் நீதி கேட்டு பார்வையற்றோர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பார்வையற்ற பள்ளி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் குழு அமைத்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோஷங்களை எழுப்பி வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே ஒயிட் பெட்ரோல் ஏற்றி வந்த லாரி சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வாகனத்தின் ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது அதன் மீது மோதாமல் இருப்பதற்காக லாரியில் சடன் பிரேக் அடித்ததால் விபத்து நேர்ந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் அருகே புதிதாக போடப்பட்ட தார் சாலையில் சென்ற லாரி புதைந்து போனதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கிளாக்குளம் தாதன்குளம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் போடப்பட்ட தார் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அடுத்த கொசவன்பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை காலி செய்ய கோரி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கிய நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதார் ரேஷன் கார்டுகளை வீசி எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசு இடத்தில் வீடு கட்டியதாக கூறி அகற்ற அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இரவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளியை வீடு புகுந்து வெட்டி கொன்ற மர்ம கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆலாவூரணியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞர் சுரேஷ் என்பவர் மனைவியுடன் முனிஸ் நகரில் வசித்து வந்தார். இரவில் வீட்டில் சுரேஷ் தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். கோவை மாவட்டம் காரமடை நகர்மன்ற கூட்டத்தில் வாரச்சந்தை சுங்கவரி வசூல் ஏலம் தொடர்பாக நடந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நகர்மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் விலைப்பட்டியல் முறையாக இல்லை என்றும் வெளிப்படையாக நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து பேசினார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் புதியவர்களுக்கு LCO வழங்குவதை தடுக்க கோரி தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளித்தனர். சங்கத்தின் மாநில தலைவர் சுப வெள்ளைச்சாமி தலைமையில் மாநிலம் முழுவதும் அந்தந்த ஆட்சியர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதில் மாவட்ட அளவில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உடலில் மறைத்து வைத்து தங்கம் கடத்தி கைதான கன்னட நடிகை ரன்யா ராவ் குறித்து பாஜக MLA பசனகவுடா பாட்டீல் தெரிவித்த ஆபாச கருத்துகள் சர்ச்சையை கிளப்பி உள்ளன. செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரன்யா ராவுடன் தொடர்பில் இருந்த அனைத்து அமைச்சர்களின் விவரங்களையும் தாம் சேகரித்து வைத்திருப்பதாக கூறியதுடன் கொச்சையான கருத்துக்களை தெரிவித்தார். ஆஸ்கர் விருதை அற்பமானது என விமர்சித்துள்ள ஹிந்தி நடிகை கங்கனா ரணாவத் தாம் தயாரித்து இயக்கி நடித்த எமர்ஜென்சி படத்துக்கு தேசிய விருது கிடைத்தாலே போதும் என தெரிவித்திருக்கிறார். ரசிகர் ஒருவர் எமர்ஜென்சியை ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று பதிவிட்டதற்கு பதிலளித்துள்ள கங்கனா நமக்கு தேசிய விருதுகளே போதும் என பதிவிட்டுள்ளார். மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் 10 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மார்ச் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெற்ற சோதனையில் 8,47,00,000 ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் விமான நிலைய ஊழியர்கள் 3 பேர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். பதவியை விட்டு விலகும் முன்பாக அதிபர் ஜோ பைடன் வழங்கிய அனைத்து மன்னிப்புகளையும் செல்லாது என அறிவிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். என்னவென்றே தெரியாமல் ஆட்டோபென் முறையில் பைடனின் பெயரால் இந்த மன்னிப்புகள் வழங்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரை நிறுத்துவது குறித்து செவ்வாய்க்கிழமையன்று ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியுமா என்பதில் ஒரு முடிவை எட்ட தாம் உறுதி பூண்டிருப்பதாக ட்ரம்ப் கூறினார். போர் முடிவுக்கு வரலாம் அல்லது முடியாமலும் போகலாம் என்ற அவர், ஆனால் இப்போது புட்டினுடன் பேசி போரை நிறுத்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். உக்ரைன் ஆயுத படைகளின் புதிய தலைவராக ஆண்ட்ரி நேட்டோ என்பவரை அதிபர் ஜெலன்ஸ்கி நியமனம் செய்துள்ளார். இதேபோன்று ஆயுத படைகளின் தளபதியாக அலெக்சாண்டர் சிக்ஸ் தொடர்ந்து பதவி வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவத்தில் அடிக்கடி அதிகாரிகள் மட்டத்திலான மாற்றங்களை ஜெலன்ஸ்கி செய்து வருகிறார்.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள மாலிபோவில் 3.9 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் தௌசண்ட் ஓக்ஸ், சிமி பள்ளத்தாக்கு மற்றும் வெஞ்சுராவில் நில அதிர்வு உணரப்பட்டது. மேலும் அகோரா மலைப்பகுதி வெஸ்ட்லேக் கிராமத்திலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோரை மீட்டு அழைத்து வரும் க்ரூ 9 குழுவினர் பூமியில் தரையிறங்குவதை நேரலையில் ஒளிபரப்பு செய்ய நாசா திட்டமிட்டுள்ளது. க்ரூ 9 குழுவினரின் டிராகன் விண்கலம் அமெரிக்க நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 5:57 மணி அளவில் புளோரிடா கடற்பகுதியில் தரையிறங்க உள்ளது. தைவானில் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சீன ராணுவம் பயன்படுத்தும் துப்பாக்கி வடிவ கோப்பைகள் வழங்கப்பட்டது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதால் மாரத்தான் ஒருங்கிணைப்பாளர்கள் மன்னிப்பு கோரியுள்ளனர். அழகு மற்றும் தைவான் ராணுவத்தை குறிக்கவே இதுபோன்ற கோப்பையை வடிவமைத்ததாகவும் தவறுதலாக சீன ராணுவத்தின் துப்பாக்கி வடிவில் வடிவமைக்கப்பட்டுவிட்டதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். வரும் 22ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் IPL தொடக்க விழாவில் பாடகர் ஸ்ரேயா கோஷல் மற்றும் நடிகை திஷா பதானி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கலை நிகழ்ச்சிகளுடன் போட்டி தொடங்க உள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. அணியின் புதிய துணை கேப்டனாக ஃபாஃப் டு பிளசிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் புதிய கேப்டனாக அக்சர் பட்டேல் கடந்த சில தினங்களுக்கு முன் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது துணை கேப்டன் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை மும்பை அணிகளுக்கிடையேயான போட்டி நடைபெறவுள்ளது. இதற்கான டிக்கெட் விற்பனை வரும் 19ஆம் தேதி தொடங்குகிறது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி நடித்துள்ள வெப் தொடர் OTT-யில் வெளியாக உள்ளது. MS தோனியின் வாழ்க்கை வரலாறு படத்தை இயக்கிய நீரஜ் பாண்டே இயக்கியுள்ள காக்கி தி பெங்கால் சாப்டர் என்ற வெப் தொடரில் போலீஸ் உயரதிகாரியாக கங்குலி நடித்துள்ளார். இது தொடர்பான ப்ரோமோ வெளியாகியுள்ளது. இந்த தொடர் வரும் 20ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாக உள்ளது. அஜித்குமார் நடிப்பில் வெளியாக உள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் OG சம்பவம் பாடலின் ப்ரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் OG சம்பவம் பாடல் செவ்வாய்க்கிழமை மாலை வெளியாகிறது. RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கவுள்ள அவருடைய 45வது படத்தின் இசைப்பணிகள் தொடங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அறிமுக இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் இந்த படத்திற்கு இசையமைக்க உள்ள நிலையில் இயக்குநருடன் ஆலோசனை மேற்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நடிகர் SJ சூர்யா இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் SJ சூர்யா நடித்து வருவதாக கூறப்படுகிறது. அமீரா திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள சீமானின் போஸ்டரை நடிகர் RK சுரேஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சுப்பிரமணியம் இயக்கத்தில் தயாரிப்பாளரும் நடிகருமான RK சுரேஷ் நடித்துள்ள அமீரா திரைப்படத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் போஸ்டர் வெளியாகியுள்ளது. யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடித்துள்ள ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் வெளியாகி 3 நாட்களில் 2.3 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குனர் ஸ்வினித் S. சுகுமார் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் கோபிகா ரமேஷ் கதாநாயகியாக நடித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் மம்முட்டி குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என வெளியான செய்தியை அவரது பொதுமக்கள் தொடர்பு குழுவினர் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். மம்முட்டி நலமுடன் இருப்பதாகவும் அவர் ரமலான் நோன்பிருப்பதால் திரைப்பட படப்பிடிப்புகளில் இருந்து தற்போது விலகி இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மயிலாடுதுறை வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 52 அடி உயர கொடிமரம் கிரேன் உதவியுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இத்தலத்தில் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய முகப்பில் புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி நடந்தது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே கொல்லங்குடி அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் கோவில் பங்குனி சுவாதி பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருள பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர்.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நடைபெற்ற கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிறுபுலியூர் கிராமத்தில் உள்ள கிருபா சமுத்திர பெருமாள் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க கடங்கள் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்தனர். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுரம் உள்ளிட்ட 9 கோபுரங்களுக்கும் ஒரே நேரத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. ஹோண்டா ஷைன் 100 பைக்கின் புதிய வேரியன்ட் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய ஹோண்டா ஷைன் OBD2 வெர்ஷனின் விலை 68,767 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதிய ஹோண்டா ஷைன் 100 மாடலில் 98.98 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் என்ஜின் மற்றும் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் மாருதி சுசுகி கார்களின் விலை உயர்கின்றது. வாகனங்களின் மாடல்களை பொறுத்து 4% வரை விலை உயரும் என பங்குச்சந்தையில் தாக்கல் செய்த அறிக்கையில் மாருதி சுசுகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. உதிரி பாகங்களின் விலை உயர்வு, செலவீன உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் விலை உயர்வதாகவும் அதனை தவிர்க்க எந்த வழியும் இல்லை என்று மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது.